2026 யாருக்கு சாதகம் பாதகம்? தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை, ஜோதிட கலைஞானி திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்களை, ஜோதிட சுதர் MS ராமலிங்கம் அவர்கள், டாக்டர் கௌதமன் அவர்கள், கந்தர்வ நாடி ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஏங்க உங்க பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் காதல் திருமணம் நடக்கும்னு சொன்னா நல்லா இருக்குமா? உங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி திருமணம் நடக்கும்? என் ஜாதியில் நான் பார்க்கவா, என் மனைவி ஜாதியில் பார்க்கவா? இந்த ஜோசியன் அது வாயும் சொறி பிடிச்ச கையும் ஒன்று, ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருவான். காதல் திருமணம் போய் லிவிங் டுகெதரில் வந்து அந்த திருமணத்திற்கும் ஜோதிடர்களை பகடக்காயாக மாற்றுறீங்க. எப்படி? நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? கல்யாணம் பண்ணிக்காமல் வாழலாமா? குழந்தை பெற்றுக்காமல் இருக்கலாமா? சாஸ்திர பிரகாரம் ஒரு பெண் இயல்பாக கூப்பிட்டா அதுக்கு ஆண் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஜோதிடர்கள் நாங்கள் குறிக்கிறது உண்மையை சொல்ல முடியல. எத்தனை பேர் சார் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிருக்கீங்க? அதுவும் நீங்கள் சாந்தி முகூர்த்தம் எங்கே குறிக்கிறீங்க? எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல், இல்லைன்னா ரிசார்ட்டு, இல்லைன்னா சிங்கப்பூர். எதுவும் மாமனார் வீட்லேயோ அங்கேயோ இங்கேயோ கிடையாது. எவன் அந்த பெட்டில் படுத்தான், எப்படி படுத்தான் ஒன்றும் தெரியாது. இல்லை பெரியவங்க படுத்தாங்களா, ஆசீர்வாதம் பண்ணாங்களா, ஹோமம் பண்ணாங்களா? அந்த கட்டிலில் பெரியவங்க வந்து உட்காருவாங்க. இவங்க 2 பேரும் இந்த கட்டிலில் உட்கார்ந்து தாம்பத்தியம் செய்வாங்க. கர்ப்பதானம் செய்யக்கூடிய நேரம் குறிக்கப்படும். காதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. சந்ததி உருவானா தானே உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் வரும். கல்வி செல்வம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை தான். ஏன்னா ஒருத்தர் படித்து முடித்தோடனே அதுக்கப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். சம்பாதிக்கிறதுக்கு அப்புறம் என்ன? திருமணம் தான். இந்த திருமணம், குழந்தை, இந்த விஷயங்கள்லாம் குறித்து நம்மள்கிட்ட பேசுகிறதுக்காக இந்த 2026 இதெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு பலரும் ஆசைப்பட்டு கொண்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு டிவைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நீங்கள் நல்ல டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் ஒரு ஆயுர்வேத டாக்டரை கூட்டிகிட்டு வந்து குருவுக்கெல்லாம் குருவாக இப்போ எங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள்லாம் வந்து கிரகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துங்க. இருக்கலாம், நீங்களும் ஜோதிடராக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? ஆரோக்கியம் பாஸ்கரம். சூரியன் எப்படி இருக்கோ அப்படித்தான். ஆனால் எனக்கு கொடுத்த டாபிக் வேறு. என்னால் கைகளை கட்டிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மருத்துவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் வழி காமிச்சிட்டு இருந்தேன்னா இந்த 2026 நான் எப்படி வாழணும்னு அவர் கரெக்டாக சொல்லியிருக்கார். கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேன். என்ன தமிழ் டாக்டர், டிவைன் தமிழில் சொல்லியிருக்கீங்க. தமிழ் எப்போவுமே தப்பு பண்ணாது. இந்த தமிழுக்கே ஒரு உரித்தான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில மருத்துவம், யுனானி, இப்படின்னு எத்தனை மருத்துவம் இருந்தாலும் சரி, மொழிக்கான மருத்துவங்கிறது நம்ம தமிழ் மொழி தான். அப்படிப்பட்ட டாக்டர். ஆகவே சந்தோஷத்தோட என் டாபிக்கு போயிடுறேன். ரொம்ப போர் அடிக்குது. அப்புறம் மேடை. இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா, ஒரு காதல் சொல்லாமா, திருமணம் சொல்லாமா, குழந்தை பேர் சொல்லாமா, எதை முதல்ல சொல்லலாம், எதை 2வது சொல்லலாம்? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குழந்தை முதல்லையா, காதல் முதல்லையா, திருமணம் அப்புறமா, இல்லை திருமணம் பண்ணலாமா, வாழலாமா? எனக்கு கொடுத்துருக்குற டாபிக் என் முகராசின்னு நினைக்கிறேன். இப்படி எடுத்துகிட்டு வந்து ஒரு கார்னரில் நிறுத்திட்டாங்க. நான் ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கேன், கோயில்களை பற்றி நிறைய பேசியிருக்கேன். ஆனால் இந்த டாபிக் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். 2026 மட்டும்தானா? ஒரு ஜாதகம் நாங்கள் பார்க்கும்போது 5ஆம் இடம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனிதனுக்கு காதல் திருமணம் நடக்குமா, அரேஞ்சு மேரேஜ் அவனுக்குமா? ஆனால்
நாங்கள் இந்த பலன் சொல்லும்போது என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு சில ஜோதிடர்கள் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. சார் உங்கள் வீட்டில் இந்த வருஷம் ஒரு காதல் திருமணம் நடக்கும். உடனே அவங்கெல்லாம் சந்தோஷமாக கை தட்டுவாங்க. ஏங்க உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் காதல் திருமணம் நடக்கும்னு சொன்னால் நல்லா இருக்குமா? இதை கொஞ்சம் யோசித்து பார்த்து ப்ரிடிக்ஷன் சொல்லணும். காதல் திருமணத்திற்கு யாரும் எதிரி இல்லை. காதல் திருமணம் செய்யக்கூடாது என்பது இல்லை. என்னுடைய ராமன் கூட காதல் திருமணம் தான். என்னுடைய முருகன் கூட காதல் திருமணம் தான். ஆனால் இச்சாசக்தி ஞானசக்தின்னு சொல்லக்கூடிய 2 சக்திகளையும் வள்ளி தெய்வானை, வள்ளல் வள்ளி யோசிக்கணும். தமிழில் நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. அவன் வள்ளல், வாழ்க்கையில் அள்ளித்தருவான் முருகன். அவனுடைய மனைவி வள்ளி. அதே மாதிரி தான் ராமன். ராமன் எப்படி பிறந்தான்? யாக குண்டலத்தில் பிறந்தான். எல்லாரும் சொல்லுவாங்க பாயாசத்தில் பிறந்தான். என்னுடைய தாய் சீதை எப்படி பிறந்தாள்? பூமியில் பிறந்தாள், மண்ணிலே பிறந்தாள், மண்ணிலேயே மறைந்தாள். இதை நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். எனக்கு நேரம் இல்லை, 10 நிமிஷம் பக்கத்தில் ரெடியாக இருக்காரு. ஸோ அதனால் வாழும் முறை நான் சொல்லணும் அப்படின்னா, காதலுக்கு எதிரி யாருமே கிடையாது சார். இந்த காதல் செய்கிறதுனால வாழ்க்கையில் இப்போ இந்த கருத்தை கூட நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இவர் என்ன பிற்போக்குவாதியாக இருக்காருன்னு. ஆன்மீகமும் சரி ஜோதிடமும் சரி, எங்களுடைய கையும் எங்களுடைய மூக்கும் உங்களுடைய காம்பவுண்ட் வாலுக்கு வராது. எங்களுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஒரு குடும்பத்தில் நீங்கள் காதல் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, மேடையில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. ஆனால் மேடைக்கு கீழே பையன் வீடு தனியாக இருக்குது, பொண்ணு வீடு தனியாக இருக்குது. இவங்க எப்போ ஒன்றா சேர்றது? நீங்களும் நானும் ஒன்றாயிடுவோம். ஆனால் பின்னாடி யார் சந்திக்கிறீங்க? உங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி திருமணம் நடக்கும்? இன்றைக்கி ஜோதிடர்கள் நாங்கள் எதிர்பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் உண்மையை பேச முடியல. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் திருமணம் செஞ்சவங்க எங்ககிட்ட கேட்குறாங்க, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை சார், என் ஜாதியில் நான் பார்க்கவா, என் மனைவி ஜாதியில் பார்க்கவா? இதுக்கு யார் தீர்வு கொடுக்கறது? ஏன்னா இவரை மாதிரி அவர் லவ் பண்ணல. ஜோதிடர்கள் எத்தனையோ பேர் சொல்லலாம். ஆனால் யாருடைய வாழ்க்கை யார் சொல்கிறது? ஒரே ஒரு காதல் திருமணத்திற்காக நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை குடும்பங்கள் பரதேசியாக போயிருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் அழிந்திருக்கு. ஆனால் என்னுடைய கேள்வி எல்லாம், நாளைக்கு நீங்கள் ஒரு அப்பா அம்மாவாக வரும்போது உங்கள் மகனும் மகளும் காதலித்தால் ஒப்புக்கொள்வீர்களா? நான் வரும்போதே கேட்பேன். மனப்பொருத்தம் இருந்தால் திருமணம் பொருத்தம் பார்க்காத. இந்த ஜோசியனது வாயும் சொறி பிடிச்ச கையும் ஒன்று, ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருவான். இப்போ அரேஞ்சு மேரேஜ் பண்ணிங்கன்னா அதில் மாத்திரம் பிரச்சனையே வராதா? சண்டையே போட மாட்டோமா? என்னுடைய ராமன் திருமணம் செய்தான். என்னுடைய ராமன் அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். என்னுடைய ராமன் சீதையை திருமணம் செய்தாள். ஆனால் என் தாய் சீதை திருமணம் செய்யும்போது, சார் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் சார், அந்த திருமணத்தை யார் முன்னே நின்று செஞ்சது? ஒரு ஜோதிடன். அந்த ஜோதிடன் யார்? விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திரன் நாள் குறித்தது தப்பா போயிடுமா? அப்போ இவ என்ன சொல்றா? அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் கல்யாணம்லாம் பண்ணோம். கல்யாணம் பண்ண பிறகு இப்போ நீங்கள் எடுத்துங்களேன், 2026 லவ் மேரேஜ் பண்ணவெல்லாம் தாய்லாந்து போவான், சிங்கப்பூர் போவான், அமெரிக்கா போவான். ஆனால் என்னுடைய தாய் சீதை 14 வருடம் காட்டுக்கு போனாங்க. இதை யோசனை பண்ணி பாருங்கள். விஸ்வாமித்திரர் அப்படிப்பட்டவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரா? எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள். இப்படி செய்தால் இப்படிப்பட்ட தண்டனை வரும், இப்படி இருந்தால் இப்படி வரும்னு எடுத்துக்காட்டு புருஷர்கள், ஆதி புருஷர்கள், ஆதி காதலர்கள். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ராமனும் சீதையும் என்னுடைய தாய்க்கு கல்யாணம் பண்ணும்போது ஒரு சாதாரண விவசாயியை கல்யாணம் பண்ணியிருந்தா
ஒரு 2 ஏக்கரா பூமி இருக்கிறபடி 1 ஏக்கராவில் பயிர் வச்சுருப்பான், 1 ஏக்கராவில் வந்து தன்னுடைய செலவுக்கு ஏதாவது ஒன்று வச்சுட்டு இருந்து இந்த அம்மாவும் ஒரு 2 குழந்தை பெற்றிருக்கும், ஹாப்பியாக இருந்துருப்பாங்க. ஆனால் சக்கரவர்த்தி திருமகனியே திருமணம் செய்தாள், என்னுடைய ராமனுக்காக வாழ்ந்தாள், என்னுடைய ராமனுக்காகவே காட்டுக்கு போனாள். சார், என்னுடைய ராமனுக்காகவே காட்டுக்கு போய் அங்கே என்ன சந்தோஷத்தை இருந்தா? அப்போ ஒருவனுக்காக ஒருத்தியாக வாழ்ந்து காட்டினாள். இன்னைக்கு லிவிங் டுகெதர் நீங்கள் நிற்கிறீங்களே, காதல் திருமணம் போய் லிவிங் டுகெதரில் வந்து அந்த திருமணத்திற்கும் ஜோதிடர்களை பகடக்காயாக மாற்றுறீங்க. எப்படி? நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, கல்யாணம் பண்ணிக்காமல் வாழலாமா, குழந்தை பெற்றுக்காமல் இருக்கலாமா? குழந்தைய பெற்றுக்கூடாது சார். சார், நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிற்போக்காக இருக்கலாம். இன்னும் சில வருடங்கள் கழித்து இந்த பதிவை கொடுத்த நான் இல்லாமல் போகலாம். ஆனால் அன்னைக்கு நீங்கள் நினச்சி அழுவ போகிறீங்க. ஏன்னா வயதான காலத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யார் இருக்கா? பேரனோ பேத்தியோ இவங்க இருந்தால் தானே, சந்ததி உருவானா தானே, சந்ததி உருவானா தானே உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் வரும். அடுத்தவனுக்காக வாழறது தானே வாழ்க்கை. அப்போ குழந்தை பிறப்புங்கிறது அடுத்த டாபிக் வரும். காதல் முடிஞ்சது, திருமணம் முடிஞ்சது, குழந்தை பிறப்புன்னு வருது. எத்தனை ஜோதிடர் நாங்கள்லாம் உண்மையை சொல்லியிருக்கோம். இங்கே இருக்கிற ஜோதிட ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்கோம். நான் சொல்கிறது அவங்களுக்கெல்லாம் புரியும். சார், 10 பொருத்தம் இருக்குது, மொத்தம் 74 பொருத்தம். அந்த 74 பொருத்தத்தில் இன்றைக்கி இருக்கிற 2026க்கு 10 பொருத்தம். அந்த 10 பொருத்தத்துலேயும் 5 பொருத்தம் இருந்தால் போதும். அதுலேயும் ஒரு சில ஜோதிடர் 2 பொருத்தம் இருந்தால் போதும், பரிகாரம் கொடுத்துட்றேன், நேராக போயிட்டு ஒரு யாகம் பண்ணிவிட்டு முடிச்சுடுங்க. யார் பொறுப்பேற்றுக்கிறது? சார், சந்ததி வளரணும். இட் இஸ் நாட் எ கொஸ்டின் ஆஃப் மணி. சந்ததி வளரணும். அப்போது இந்த சந்ததி வளர்கிறதுக்கு 10 பொருத்தம் இருந்து கூட ஏன் குழந்தை இல்லை? இப்போ ஜாதகம் பொய்யா? உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தப்பாக குறிச்சிருக்கீங்களா? இல்லை சார், ரஜு பொருத்தம் இருக்குது, யோனி பொருத்தம் இருக்குது, இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. சமூகத்தினுடைய பிரச்சனைகள். இப்போ டாக்டர் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவார். அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஈய பாத்திரம் எல்லாம் பூசி சாப்பிட்டீங்க, இப்போ அலுமினிய பாத்திரத்தில் சாப்பிட்றீங்க, லேப்டாப்பை தூக்கி மேலே வச்சுக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்லன்னா எல்லாம் அழுகுறான். நான் அன்றைக்கி அண்ணா நகரில் ரொம்ப மழையாக இருந்தது சார். சார், நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்னா அதோட கட் பண்ணிக்கிறேன். அண்ணா நகரில் மழைன்னு சொல்லிவிட்டு காரை ஓரமாக அப்படி தள்ளிட்டு போகிறேன். மந்தார இலையில் ஒருத்தன் பிரியாணி விற்றுக்கிட்டு இருக்கான்னா அதுக்கு 1 மைல் தூரம் அந்த மழையிலேயே நின்று க்யூவில் நிற்கிறாங்க சார் எல்லோரும். என்னடான்னு கேட்டேன். மந்தார இலை பிரியாணி சார். அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்லன்னா அவனுக்கு வாழ்க்கையை வெறுத்துரும். அப்போது எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டால் எப்படிப்பட்ட கரு உற்பத்தி ஆகும்? தயவு செஞ்சு என்னுடைய நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். அதித்தி கேட்குறா, என்ன கேட்குறா? நான் இப்போவே உன்னோடு கூட வேண்டும், நான் உன்னோடு இப்போவே உனக்கு புணர வேண்டும், எனக்கு குழந்தை வேணும். இரவு வச்சுக்கலாம், இது சாயந்தர நேரம், மாலை நேரத்தில் வேண்டாம். கேட்கல. சாஸ்திர பிரகாரம் ஒரு பெண் இயல்பாக கூப்பிட்டா அதுக்கு ஆண் ஒப்புக்கொள்ள வேண்டும், கணவன் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுக்காக ஒப்புக்கிட்டு கர்ப்பதானம் செய்கிறான். கர்ப்பதானம் செய்யும்போது எப்படிப்பட்ட குழந்தை பிறக்குது சார்? 2 பேர் செய்கிற தப்புனால 7 14 லோகம் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு இரண்ய கசிப்பு வந்து பிறக்கிறான். அப்படி பிறந்த அந்த குழந்தை உலகத்துக்கெல்லாம் கஷ்டம். 2 பேர் செஞ்ச தப்பு உலகத்துக்கே கஷ்டம். அப்போ ஜோதிடர்கள் நாங்கள் குறிக்கிறது உண்மையை சொல்ல முடியல. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க உனக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், இந்த யோகம் பண்ணு யாகம் பண்ணு, எல்லாம் கரெக்டு. ஆனால் சில நேரங்களில் எங்களால் உண்மையை சொல்ல முடியவில்லை. அப்போ 10 பொருத்தம் இருந்தும் ஜோதிடம் பார்த்தும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தர முடியலன்னா வாழ்க்கையில் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி வேற,
வாழ்க்கையினுடைய வட்டம் வேற, இன்னைக்கு இருக்கிற முறை வேற. இதுக்கு மேலே நீங்கள் ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சார் ஜாதகம் தெரியாமல் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், ஜாதகத்தை கொடுங்க, நான் வேற யார்கிட்ட ஒரு நல்ல ஜோசியராக பார்த்து நான் அவர்கிட்ட பொருத்தம் பார்த்துக்கிறேன். இதை விட இன்னொன்று இருக்குது சார். 2026 தயவு செஞ்சு நீங்கள் குறிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய அன்பு நேயர்களே, காதல் பார்த்துட்டீங்க, காதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. யார் எப்படி தராத்தரம் இருந்து செய்யணுமோ அப்படி செய்யணும். 74 பேர் சார் அப்போ ஜாதகம் பார்த்து தான் லவ் பண்ணணுமா? இல்லை இல்லை, தராத்தரம் பார்த்து பேசணும். இதை எல்லாத்தை விட திருமணம்ங்கிறது நல்ல முகூர்த்தம் குறிக்கிறீங்க, முடியட்டும், இது சுப முகூர்த்தம். அடுத்தது சாந்தி முகூர்த்தம். எத்தனை பேர் சார் சாந்தி முகூர்த்தம்னா உங்களுக்கு தெரியும்? எத்தனை பேர் சார் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிருக்கீங்க? எங்கள் ஜெனரேஷனோட போச்சு சாந்தி முகூர்த்தம் நாள் குறிக்கிறது. அதுவும் நீங்கள் சாந்தி முகூர்த்தம் எங்கே குறிக்கிறீங்க? ஏதாவது பொண்ணு வீட்டில் குறிக்கிறீங்களா? எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல், இல்லைன்னா ரிசார்ட்டு, இல்லைன்னா சிங்கப்பூர், மலேசியா. எதுவும் மாமனார் வீட்லேயோ அங்கேயோ இங்கேயோ கிடையாது சார். நல்லா ஞாபகம் வச்சுங்க சார். இந்த கருத்துக்களை சொல்வதற்கு இன்றைக்கி எனக்கு மேடை கொடுத்த டிவைன் தமிழுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா பெரியோர்கள் வாழ்ந்த அந்த கட்டிலில் பெரியவங்க வந்து உட்காருவாங்க, ஒரு ஹோமம் செய்வாங்க, இளநீர் தானம் கொடுப்பாங்க. அந்த இளநீர் தானம் கொடுத்த பிறகு இவங்க 2 பேரும் இந்த கட்டிலில் உட்கார்ந்து தாம்பத்தியம் செய்வாங்க. கர்ப்பதானம் செய்யக்கூடிய நேரம் குறிக்கப்படும். கர்ப்பதானம் செய்யக்கூடிய நேரம் குறிக்கப்பட்டால் அந்த நாளில் ஏற்படக்கூடிய குழந்தை இந்த 17 லோகத்தையும் ஆளக்கூடிய ஆன்மீகத்தினுடைய சத்து மிகுந்த தர்மப்படி நடக்கக்கூடிய ஒரு அரசனாக வாழ்வான். இப்படி நமக்கு பெரியவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரிசார்ட்டு, சிங்கப்பூரு, எவன் அந்த பெட்டில் படுத்தான், எப்படி படுத்தான் ஒன்றும் தெரியாது. இல்லை பெரியவங்க படுத்தாங்களா, ஆசீர்வாதம் பண்ணாங்களா, ஹோமம் பண்ணாங்களா, யாகம் சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒன்றுமே சரி கிடையாது சார். யாகம் பண்ணால் நல்ல குழந்தை பிறக்குமா? என்ன வாட் இஸ் திஸ் ஃபூலிஷ்னஸ்? 2026 ப்ரிடிக்ஷன் இப்படி கொடுத்துன்னுக்கிறீங்களே சார். உலகத்திலேயே தமிழன் கண்டுபிடித்த இந்த யாகத்தின் மாதிரி ஒரு ரகசியம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நீரில் நீங்கள் கழுவுனீங்கன்னா மறைந்து போகும், காற்றில் தூக்கி வீசினால் மறைந்து போகும். ஆனால் இந்த தீயிலிட்ட பொருள் அது அத்தனையும் அடுத்த ஜெனரேஷனாக மாறாது, சாம்பலாகிவிடும். அதுதான் லாஸ்ட் ஜெனரேஷன். அதுக்காக தான் தீயிலிட்ட பொருள் நம்ம மூதாதையர்களுக்கு போய் சேரும், யாகத்தில் இட்ட பொருள் தெய்வத்துக்கு போய் சேரும். நீங்கள் எந்த தெய்வத்தை சொல்லி உச்சாடனம் பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு போய் சேரும்னு சொன்னால் மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய சாந்தி முகூர்த்த தானமும் யோகமும் யாகமும் செஞ்சு இப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்கணும். நாட்டுக்குட்டி செட்டியாரோடைய குழந்தைங்கள்லாம் பாருங்கள், கானா மூனா சானா செட்டியாரோடைய பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரை மாதிரி வாழணும், இவரை மாதிரி வாழணும், இப்படி இருக்கணும், என் ராமனை போல வாழணும், என்னுடைய கிருஷ்ணனை போல வாழணும். இப்படிப்பட்ட சந்ததிகள் இன்னைக்கு பேடா. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பேர் வைக்கிறது எப்படி வைக்கிறீங்க? இஷு புஷு குஷு குஷ் இஷ். இன்னைக்கு கூட ஒரு நல்ல ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தேன். என்னங்க பேர்? ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தாங்க, சுந்தரேஸ்வரன் அப்படின்னு அந்த பையனுக்கு பேர். சார் நாங்கள் அப்படிலாம் கூப்பிட்றதில்ல சார், சுந்தரேஷ் அப்படின்னு கூப்பிட்டுக்குறோம் சார். ஏமா அப்படி கூப்பிட்றீங்க? அதான் ஷார்ட்டாக கரெக்டாக சுந்தரம்னு கூப்பிடலாமே. நீங்கள் எப்படி ப்ரொனாலஜி கொடுக்குறீங்களோ அப்படி தான் வாழ்க்கை. ஆக குழந்தை பிறப்பு, திருமணம் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் எப்படி ஆனந்தமாக வாழ்வது அப்படின்னு பெரியவங்க கொத்து கொடுத்துருக்காங்களே. என்னுடைய அன்பு நேயர்களே, சந்ததிகளே, இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசித்து பார்த்ததே கிடையாது. அப்போது உங்களுக்காக நீங்கள் வாழறீங்க. நான் நல்லா இருக்கணும்,
நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணோம், நான் ஆசைப்பட்ட கல்யாண பெண்ணுக்காக நான் வாழணும், அவளுக்காக நான் வாழணும். அடுத்த சந்ததி எனக்கும் உங்களுக்கும் கஷ்டமே வேண்டாங்க, குழந்தையே வேண்டாம், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். இப்படி ஈர்ப்பு இல்லாமல், நட்பில் உறவு இல்லாமல், உறவில் அன்பு இல்லாமல், அந்த அன்பில் பாசம் இல்லாமல் ஒரு மெக்கானிக்கல் லைஃப் வாழறீங்களே, இது என்ன நியாயம்? ஆகவே 2026 நான் சொல்வதெல்லாம் அற்புதமாக சிந்தியுங்கள், உறவோடு வாழுங்கள், அனைவரையும் அணைத்து செல்லுங்கள். காதல் என்பது ஒரு பெண்ணுக்கு மட்டுமல்ல, காதல் என்பது உங்கள் தாய் தந்தையரை காதலியுங்கள், உங்கள் சகோதரரை காதலியுங்கள், உங்கள் அன்பான குடும்பத்தை நேசியுங்கள், அதுதான் காதல். திருமணம் என்பது ஒட்டி உறவாடி வாழுதல். சந்ததிகள் என்பது பேர் சொல்லும் பிள்ளையாக, இந்த குலத்தையே வாழ வைக்க வேண்டிய பிள்ளையாக வாழுங்கள்னு சொல்லி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களும். சார், ஒரு நல்ல மேடை கொடுத்தீங்க சார். முதல்ல கொடுத்தது ஒரு மருத்துவர், அடுத்தது கொடுத்தது வாழ்க்கை முறை, அடுத்தது என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. இதை விட ஒரு நல்ல டாபிக் பேசுகிறதுக்கு 3 பேர் ரெடியாக இருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வரணும்னு உங்கள் பாதங்களில் என் தலை வைத்து வணங்கி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவன்.